ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் வைரல் தமிழ். தன்னுடைய மனைவி இளமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த ஆள் ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிடுறான். அவனுடைய காரை அவன் வீட்டு பக்கத்தில் இருக்க காட்டு பகுதியில் கொண்டு போய் ராத்திரியே நிறுத்திடுறான். அதிகாலையில் அவன் மனைவி எப்போவுமே ஜாகிங் போகிறத தெரிஞ்சுக்கிட்டவன் யாருக்கும் தெரியாமல் அவனுடைய காரில் வச்சு அந்த பொண்ணை அடித்து தூக்கிடுறான். அந்த பொண்ணும் தூரமாக போய் விழுந்ததும் ஜன்னல் கண்ணாடி பற்றியாக பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய கால் அசைவு இருக்கிறதுனால ரிவர்ஸ் எடுத்து அந்த பொண்ணு மேலே ஏற்றி அவள் கொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா அவன் எப்பவும் போல் ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப நார்மலாக நடந்துக்கிறான். யாருக்குமே இவன் மேலே சந்தேகம் வராதபடிக்கு இவன் நடந்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரியான வித்தியாசமான உணர்வு ஏற்படுது. திரும்பி பார்த்தா அவனுடைய மனைவி உயிரோடு நின்றுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்து பயங்கரமான பதட்டமாயிருது. அவனுடைய மனைவி எதுவுமே பதில் சொல்ல இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போது அவனுடைய மனைவி ஏன் என்னாச்சு, உங்களுக்கு எவ்வளோ தடவை கூப்பிடுறது, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறான். அப்புறம் பார்த்தா அவனுடைய மகன் வரான். அவன் கண்ணுக்கும் இவங்க அம்மா தெரியுறத பார்த்துட்டு, இவன் உயிரோட தான் இன்னும் இருக்கா, இவனும் சாகலை அப்படிங்கிறது இவளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி நான் புது ரூட் வழியாக தான் ஜாகிங் போனேன். அது 20 கிலோமீட்டர் தூரமாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவன் காலையில் கொலை பண்ணது வேறு யாரோ ஒரு பொண்ணு அப்படிங்கிறது.